வயசான காலத்துல நானும் முடியாம தான் இருக்கேன். அப்ப கூட காலையில எழுந்திருச்சு உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து, வேளா வேளைக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து, சத்தான ஆகாரத்தை கொடுத்து, உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு தானே இருக்கேன். என்ன போய் வாய்க்கு வந்தபடி பேசுறியே, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடி. பெத்த பொண்ணுக்கு செஞ்சதையே தியாகம் மாதிரி சொல்லி காட்டிட்ட பாத்தியா? இந்த அசிங்கம் எனக்கு தேவைதான். வாயும் வயிறுமா வந்திருக்கிற பொண்ணுக்கு சோறு போட்டத எந்த அம்மாவும் சொல்லி காட்ட மாட்டாங்க. அவளுக்கு பண்ற செலவை கணக்கு பார்க்கவும் மாட்டாங்க. ஆனா நீ அனாதைக்கு பிச்சை போட்ட மாதிரி எனக்கு பண்ணதை சொல்லி காட்டி அசிங்கப்படுத்திட்ட. உனக்குள்ள இப்படி ஒரு நினைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். இதுக்கு மேலேயே நான் அசிங்கப்பட தயாரா இல்ல. இந்தா, நீ வாங்கி கொடுத்த மருந்து மாத்திரை டானிக் எல்லாம் நீயே வச்சுக்க. உன்ன மாதிரி சோத்துக்கு கணக்கு போட்ட அம்மாவை நான் எங்கேயும் பார்க்கல. உன் கையால சோறு சாப்பிட்டதை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ஏய் நில்லுடி. நீ மட்டும் என்ன வேணாலும் பேசலாம், நான் உன்னை பேசக்கூடாதா? ஏதோ கோவத்துல நீயும் பேசுன, நானும் பேசிட்டேன். அதையெல்லாம் மறந்துரு. சும்மா புத்திக்கிட்டு போய் விட்டு விட்டு போற அது இதெல்லாம் சொல்லாத. உன் ஏச்சி பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு இதுக்கு மேலே என்னால இங்க இருக்க முடியாது. உனக்கு ஒரு கும்பிடு, நீ பண்ண உதவிக்கு ஒரு கும்பிடு. ஏய் லாவண்யா, ஏய் எங்கடி போற? புருஷன் வீட்டுக்கா? அப்படி ஒரு ஆசை இருந்தா இங்கேயே மறந்துரு. உன்னை உதைச்சுதான் அனுப்புவாங்க. ஏசுனாலும் பேசினாலும் நான் தாண்டி உன்னை பாத்துக்கணும். என்னை விட்டா உனக்கு போறதுக்கு போக்கிடம் கிடையாது. போக்கிடம் இல்லாம இருக்கிறது நான் இல்ல, நீதான். எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க, நான் அங்க போறேன். ஆமா ஆமா, நீ போனதும் உன்னை அப்படியே தொட்டில போட்டு தாளாட்டுவாங்க பாரு. அண்ணன்னு சொன்னா என்னன்னு கூட கேட்க மாட்டானுங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவானுங்க. அவங்க ஒண்ணும் உன் அளவுக்கு மோசமானவங்க இல்ல. புவி என்ன பாத்துக்கலனாலும் என்ன தமிழ் என்ன பாத்து பாரு. இனிமே நான் உன்னை அம்மான்னு சொல்ல மாட்டேன். நீ என்ன பொண்ணுன்னு சொல்லாத, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆமா மாமா, என்னைக்கு இருந்தாலும் அசிங்கப்பட்டு நீ இங்கே தாண்டி வரணும். அப்ப நீ அம்மான்னு சொல்றியா சும்மான்னு சொல்றியான்னு அப்ப பாக்குறேன். அப்படி ஒரு நிலைமை வராது. வந்தாலும் நான் இங்க வரவே மாட்டேன். நன்றி கெட்ட ஜென்மம். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு எப்படி பேசிட்டு போறா பாரு. இவளுக்கு பண்ணது உப்பை தூக்கி குப்பை தொட்டியில போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்குன்னு பிள்ளைங்களா பிறந்ததுங்களா இதுங்க. விடுங்க தீபா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படி நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? இல்ல சார், அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலனா என் தங்கச்சிங்க ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. உங்க தங்கச்சிங்களுக்கு நீங்க கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணிருக்கலாம். எதுக்கு? அந்த தடி பசங்க டெய்லி ஃபாலோ பண்ணி டார்ச்சர் கொடுத்துருக்கானுங்க. பயந்து வீட்டுல சொல்லாம இருந்திருக்காங்களே. இப்போ உங்களே எடுத்துக்கங்க. நீங்க எவ்வளவு தைரியமான பொண்ணு. என்ன போய் தைரியமான பொண்ணுன்னு சொல்றீங்க? இல்லையா பின்ன? இந்த நிமிஷம் வரைக்கும் துளசி சிஸ்டருக்கு நீங்க தானே பாடி கார்டு, போலீஸ், செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாமே. அவங்களுக்கு ஒண்ணுன்னா ஆளா தைரியமா போய் அங்க ஹெல்ப் பண்றதே நீங்க தானே. பின்ன ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ணாம இருந்தா எப்படி? அவங்கள விடுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அதையும் நீங்களே தைரியமா ஃபேஸ் பண்றீங்களே. அண்ணா அவன் தானா? இப்ப என் மேட்டரை எடுத்துக்கோங்க. நீங்க படிக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம லூசுத்தனமா உங்கள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண. நீங்க என்ன பண்ணீங்க? நேரா என் ரூமுக்கே வந்து டே கிருக்கா நீ அப்படி இப்படிலாம் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணாத. ஐயோ, நான் எப்ப அப்படி சொன்னேன்? எப்படி? நான் உங்களுக்கு இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. சொல்லாட்டி எனக்கு புரிஞ்சிருச்சு. நானும் கிறுக்குத்தனமா தானே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம்? ஆமாங்க, வெக்கம் இல்லாம பைத்தியக்கார மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்களும் ஓடி ஒளியாம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம நேரா என் ரூம்க்கே வந்து அட்வைஸ் பண்ணதாலதான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். கூட வராளே அவ யாருடா? அது என் ஆளோட அக்காண்ணா. ஓஹோ, இவ்வளவு உஷார் பண்ணத்தான் உங்களை பெடல் எடுத்தானா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஃபாலோ பண்ற பசங்களை அட்வைஸ் பண்ணி திருத்தவா நாங்க இருக்கோம். ஐயோ, எல்லாரும் என்ன மாதிரி உங்களை மாதிரி இருந்துருவாங்களா? தப்பான பசங்கன்னா செவிலே கொடுக்கணும். நோ அட்வைஸ். உங்க தங்கச்சிங்களும் உங்களை மாதிரியே ஏய் எவன்டா எங்களை ஃபாலோ பண்றது, திரும்ப ஃபாலோ பண்ணீங்கன்னா பிச்சுன்னு வான் பண்ணிருந்தாங்கன்னா அவனுங்க அவங்க பக்கமே வந்திருக்க மாட்டானுங்க. டேய் வாங்கடா, 2 பேரையும் டைரக்ட் வந்துடலாம். அண்ணா இருங்கண்ணா. என்னடா? இல்லண்ணா, இவன் அந்த அக்காவோட தங்கச்சி தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க மேல கை வச்சா இவன் லவ் பிரேக்கா இல்லைண்ணா. அதான் அடிபட்டாலும் மேட்டர்ல உஷாரா தான்டா இருக்கீங்க. உங்க தங்கச்சிங்கெல்லாம் உங்க அளவு கிடையாதுங்க. அப்போ கலாட்டா பண்ணவங்க எல்லாம் ரவுடிஸ் இல்ல, நான் தான் ரவுடின்னு சொல்ல வரீங்க? ஐயோ, உங்களை மாதிரி போல்டா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும்னு சொல்றேன். நீங்க மட்டும் என்னவா பொறுக்கி பசங்கன்னு தெரிஞ்சோம் அவங்கள ரவுண்டு கட்டி அடிச்சிங்களாமே? இல்லங்க, சும்மா லேசாதான். சொன்னாங்க. என்னன்னு? நீங்க ஒரு ஜேம்ஸ் பாண்டுன்னு. ஐயோ, டேய் அங்க இழுச்சதெல்லாம் போதும், இங்க வாடா.
ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். யார் நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க? எந்த ஏரியாடா நீ? எங்க ஏரியால வந்து எங்க பசங்க மேலே கை வைப்பியா? நீ என்ன பெரிய பருப்படா? ஹலோ பிரதர், முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு விசாரிங்க. டேய், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான்டா வந்திருக்கோம். பொண்ணுங்கன்னா பசங்க லவ் பண்ண தான் செய்வானுங்க. நீ என்னடா நடுவுல சீன் போடுற? அதோ நீ கூட தான் அவளை டாவடிக்கிற. நாங்க ஏதாவது கேட்டுமா? வேணாங்க, தப்பா பேசாதீங்க. டேய், நாங்க தப்பா பேசி தகராறு பண்ணவே பிறந்தவங்கடா. உனக்கு இவளை பிடிச்சிருந்தா நீ உஷார் பண்ணு, அவனுக்கு அவளை பிடிச்சிருந்தா அவன் அவளை உஷார் பண்ணட்டும். ஹலோ, முதல்ல மரியாதையா பேசு. பேசாட்டி என்ன பண்ணிடுவ? அடிப்பியா? அட்ரா அட்ரா அட்ரா. வேணாம். என்ன வேணா? சின்ன பசங்க கிட்ட உன் வீரத்தை காட்டினில, இப்ப அட்ரா அட்ரா. என் மேல கை வைடா. அட்ரா, கை வைடா. ஹலோ, இப்போ எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? ஏய், என்ன நீ பேசாத. பசங்க சொன்னனால தான் ஒன்னும் சும்மா விடுறோம். போடி. என்னடா இவளை வச்சு கட்டைய போடுறியா? மவனை நல்லி எலும்ப கிள்ளியாக்கி கடவாயில வச்சு கடிச்சு பூணு துப்பிடுவேன். யாராண்ட? இந்த பாரு, தப்பு அவனுங்க மேலதான். வீணா பிரச்சனை பண்ணாத, மரியாதை போயிடு. யாருடா? ஐயா, ரசபேட்டை ரங்கசாமி நினைப்பு. நம்மளுக்கு மரியாதை சொல்லி கொடுக்குறியா நீ? ஹலோ, நான் தான் உங்க தங்கச்சி லவ் பண்றேன். நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்பா, இங்க கனகு சாருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் கிளம்பி வரீங்களா? சீக்கிரம் வாங்க. குட்டிமா, குட்டிமா, என்ன ஆச்சு? புக்கை திறந்து வச்சுட்டு இன்னும் யோசனை? மாமா பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இந்த பாரு குட்டிமா, மாமா பத்தி நீ கவலைப்படாத. அந்த ஆபரேஷன் முடிஞ்சா மாமா கண்டிப்பா சரியாயிடும். அவர் திரும்பி வந்ததும் நீ வேணா பாரு, அவர் ஆவேசப்பட்டு எதுக்கு நீ போன வீட்டுக்கு போன, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணனு கண்டிப்பா கேட்பாரு. அப்ப நம்ம நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி சமாதானப்படுத்துவோம். நிச்சயமா சொல்றேன், அவர் சிரிச்சுக்கிட்டே சமாதானமாயி உன்னை தட்டி கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போறாரு. சோ மாமா பத்தி நீ கவலையப்படாத. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க. ஏன் அப்படி சொல்ற? அப்பா கண்முழிச்சு பார்த்ததும் எப்படி எல்லாம் கோவப்பட்டாரு. சக்தி எல்லாம் திரட்டி என்ன வெளியே போங்கிற மாதிரி கோவத்துல ஆவேசப்பட்டு முகத்தை திருப்பினாரு. அதை பார்த்தப்ப எனக்கு அப்படியே சாகலாம் போல தோணுச்சு. என் மேல எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தா அவர் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படிங்க அவர் சமாதானம் ஆவாருன்னு சொல்றீங்க? பாரு குட்டிமா, அவர் கோவத்துல இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டாரு. நீ நம்பிக்கையாரு, மாமாவுக்கு கண்டிப்பா குணமாகும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன் பயப்படணும்? இன்னும் ஏன் உம்முன்னு இருக்க? வேற என்ன பிரச்சனை? நானே உங்ககிட்ட இனிமே யார்கிட்டயும் கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அப்பாவுக்காக இப்போ நானே உங்களை கடன் வாங்க வச்சுட்டேன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அட லூசு, இதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இந்த பாரு, நான் 3 வெட்டி செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்கல. இது ஒரு எமர்ஜென்சி, மாமாவை காப்பாத்தி ஆகணும், அதுக்காக தான் வாங்கியிருக்கோம். இல்லைங்க, ஒரு முறை கடன் பட்டே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அதை திருப்பி தர முடியாம கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு வந்து அவமானப்படுத்தினது நினைச்சா இப்போ உடம்பெல்லாம் நடுங்குது. இப்ப திரும்பவும் கடன் வாங்கியிருக்கோம், அதால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சா பயமா இருக்குங்க. குட்டிமா, அப்ப நான் வேலை இல்லாம இருந்தேன், அதனாலதான் பிரச்சனையாச்சு. இப்பதான் வேலைக்கு போறல, கடன் அடைக்கிறதா ஒரு மேட்டரே இல்ல. எப்படிங்க? ஏற்கனவே ஃபர்னிச்சர் வாங்க லோன் போட்டிருக்கோம். என் படிப்பு செலவு வேற இருக்கு. அத்தைக்கு வேற மாசம் மாசம் பணம் கொடுக்கணும். அதுவும் இல்லாம இப்ப வாங்கின கடனுக்கு மாசம் 10,000 வட்டி வேற. போதும் நிறுத்துறியா? நீ கொடுக்குற பில்டப்புக்கு எனக்கு ஜுரமே வந்துடும் போல இருக்குது. நீ சொல்றது பார்த்தா லட்சக்கணக்கான கோடி கடன் வாங்கின மாதிரில இருக்குது. அதுக்கு இல்லைங்க, 2 லட்சம்னாலும் அதுவே நமக்கு கஷ்டம் தானே. பாரு, அதெல்லாம் ஏன் பிரச்சனை, அது எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அது எப்படி உங்க பிரச்சனைன்னு விட முடியும்? சரி, அப்ப 2 பேருமா சேர்ந்து இவ்வளவு கடன் ஆயி போச்சு அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஃபீல் பண்ணுவோமா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேங்க. நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பாரு, நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் நம்ம பெருசா கடன் வாங்கல.
வெறும் 2 லட்ச ரூபா தான் கடன் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும், அவ்வளவுதானே. அதை கட்டி முடிச்சுனா சரியா போச்சு. சிம்பிளான மேட்டரை சிம்பிளா எடுத்துக்கோ. வீட்டு செலவு நினைச்சு உங்களுக்கு பயமாவே இல்லையா? இல்லையே, எதுக்கு பயப்படணும்? இந்த பாரு குட்டிமா, நீ மட்டும் என் பக்கத்துலயே இருந்தானு வை, உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த கடனையும் நான் ஒருத்தனே அடைச்சிருவேன். என்னது? இல்ல, அது நீ என் பக்கத்துல இருந்தேன்னு வையேன், அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு. ஐயோ, வாழ்க்கையை விளையாட்டா எடுத்துக்கணும் குட்டிமா. சீரியஸா எடுத்துட்டேன்னு வை, சிக்கலா போயிடும். இப்ப நான் கடனை நினைச்சு சின்சியரா சீரியஸா கவலைப்பட்டேன்னு வை, வேர்ல்டு பேங்க் வந்து என் கடனை அடைக்கும் போது என் கடனை நான் தானே அடைச்சாகணும். உன்ன மாதிரி அன்பான பாசமான லவ்பிளான வைஃப் என் கூடவே இருந்தேன்னு வையேன், கூச்சப்படாம கோடி கோடியா கடன் வாங்குவேன். உலகத்துல முக்காவாசி கடன் பொண்டாட்டிக்காக வாங்கினது தான். பாத்தீங்களா, பொண்டாட்டியால தான் கடன் வாங்கினேன்னு இப்ப சொல்லி காட்டுறீங்கல்ல. ஐயோ, நான் அந்த இடத்துல சொல்ல குட்டிமா, நல்ல வைஃப் கிடைச்சானா எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் ஈஸியா அடிச்சிடலாம் தான் சொல்ல வந்தேன். ஆமா குட்டிமா, நீ மட்டும் என் பக்கத்துல இருந்தேன்னு வையேன், எவ்வளவு பெரிய பிரச்சனாலும் சரி அதை அப்படியே தூசி மாதிரி தட்டி விட்டு போயினே இருப்பேன். அந்த அளவுக்கு நீ எனக்கு எனர்ஜி தர. என்ன தினைக்கும் நீ காலேஜ் போயிட்டு வரதுனால ஃபுல் டே அந்த எனர்ஜி கிடைக்க மாட்டேன்னு ஒரே வருத்தமாகுது. எப்படிங்க எல்லாத்தையும் உங்களால ஈஸியா எடுத்துக்க முடியுது? என்னால கடன் பட்டிருக்கீங்க, என் படிப்பு செலவுக்காக கஷ்டப்படுறீங்க, அப்ப கூட என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? என்னத்துக்கு கோவப்படணும்? உனக்கு நான் எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருப்பேன், என்னால் நீ எவ்வளவு வேதனை அனுபவிச்சுக்கிற. அப்பெல்லாம் உனக்கு என் மேல வராத கோவம் இப்ப உன் மேல மட்டும் எனக்கு எப்படி வரும்? அப்படி இல்லைங்க, என்னாலதான் திரும்ப திரும்ப பிரச்சனை வருதுங்கிற போது என்ன நீங்க பாரமா நினைப்பீங்கல்ல. நினைச்சிருக்க. அன்னைக்கு வெட்டிங் டே அப்போ உன்னை தூக்குன போது எனக்கு தெரிஞ்சு போச்சு என் குட்டிமா வெயிட் போட்டிருக்க, ரொம்ப பாரமா இருக்காளேன்னு. அடிக்காத குட்டிமா குட்டிமா, கோபப்பட இப்படி வெயிட் போட்டிருக்கியா இல்லையா? போரா ஃபீல் பண்ணனா சோகத்துல நீ வெயிட் போட்டுற நான் சொல்லிருக்கேன். பாரு வெயிட் போட்டு குண்டாயிட்டுக்கிற. என்ன காமெடி பண்றதா நினைப்பா? நானே உங்களை கடை வாங்க வச்சுட்டேனேன்னு ரொம்ப ஃபீலிங்ல இருக்கேன். ஏய் லூசே, என்ன பேசுற நீ? உன் படிப்புக்காக நான் செலவு பண்றது, மாமாவுக்காக நான் செலவு பண்றது, இதே என்னோட கடமை. இதை போய் பாரம்னு சொன்னா எப்படி? சரி, நான் கூட உனக்கு எவ்வளவு இம்சை கொடுத்துருக்கேன், அப்பெல்லாம் நீ என்ன பாரமா நினைச்சா? அது எப்படிங்க நினைக்க முடியும்? அது தெரியுதுல, அதே மாதிரிதான் இதுவும். இல்லைங்க, நான் உங்க வைஃப்ங்கிறதுனால நீங்க என்ன பாத்துக்கலாம், ஆனா எங்க அப்பாவுக்கு செய்யணும்னு உங்களுக்கு கம்பல்ஷன் கிடையாதே. இப்படி நீ பேசுறது உனக்கே பைத்தியக்காரத்தனமா தெரியல? புருஷன் சைடுல ஏதாவது பிரச்சனைனா பொண்டாட்டி நகை நட்டு நிலத்தை கட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவா, இதெல்லாம் யாரும் பெருசா சொல்ல மாட்டாங்க. ஆனா இதே மாப்பிள்ள தான் மாமனாருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாருன்னா அவர் பெரிய உதவி பண்ணிட்டாரு, எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டாருன்னு இஷ்டத்துக்கு ஃபீலிங்ஸ் விடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்காக பட்ட கஷ்டம், அனுபவிச்ச வலி, அதான் உண்மையிலே பெரிய விஷயம். இப்ப என் அம்மா விஷயத்தையே எடுத்துக்கோ. என் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வை, நீ உங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க போற? கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். கடன் பட்டாத ஹெல்ப் பண்ணுவல. இந்த பாரு, புருஷன் விடுவார பொண்டாட்டி விடுவாரெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் அதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அம்மா பாத்துக்கிறது கடமைன்னா அதே மாதிரி மாமா பாத்துக்கிறது என்னோட கடமை தான். அண்ணா. ஹேய் லாவண்யா, வா 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 வாங்க. அண்ணா, என்னால இனிமே அம்மாவோடலாம் இருக்க முடியாது. ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு? வர வர அவங்க இம்சை தாங்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் குத்தம், எப்ப பாரு குத்தம். சத்தியமா சொல்றேனே, அவங்களோட மனுஷங்களால குடும்பம் நடத்தவே முடியாது. என்ன பேசுற நீ? அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? என்ன புதுசா பாக்குற மாதிரிலாம் பேசுற? சரி, உள்ள வந்து உட்காரு, வா வா. சொல்லு. இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க. எனக்கு சோறு போடுறதெல்லாம் சொல்லி காட்டி மனச நோகடிக்கிறாங்கண்ணா. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிறது? என்ன விடுங்க. வீட்டுக்கு வந்து என் புருஷன் கிட்ட எப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? அவர் வேலைக்கு போலன்னு கண்டபடி கேவலமா பேசி இப்ப அவர் வீட்டை விட்டே போயிட்டாரு. என்ன சொல்ற நீ? ஆமாண்ணா, அவர் இப்ப எங்க இருக்காருன்னு கூட தெரியல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்டுக்கு போய் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, திட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சரி சரி, நீ ஒன்னும் அழாத, வரைக்கும் போயிருக்க மாட்டாரு. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் இருப்பாரு. அவரை கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்டரே இல்ல. அண்ணா, என்னால இனிமே அம்மாவோட எல்லாம் இருக்க முடியாது. இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். நீ எதுவும் என்ன பாரமா நினைக்கலையே? என்ன இன்னைக்கு ஆளுகால் பாரம் பாரான்னுங்கிறீங்க? நீ அப்படியே என் தலைமையில ஏறி உட்காந்துக்கு போற? இல்ல எல்லாம் ஒண்ணு, நீ பாரம்லாம் ஒண்ணு கிடையாது. தேங்க்ஸ்ண்ணா. குட்டிமா, உள்ள கூட்டு போய் சாப்பாடு ஏதாவது கொடு. வாங்க. சாரி, எனக்கு பசிக்கல. அண்ணா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து சொல்லுண்ணா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்போ. இருங்க, நான் ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறேன். வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். குட்டிமா, ஒன்றும் டென்ஷன் ஆகுத. இப்போதான் அண்ணனா என்னையே மதிக்க ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்ககிட்ட நார்மலாக பிஹேவ் பண்ணுவா.
சரிங்க. நிதிஷை காணோம்னு சொல்றாங்களே, எங்கெங்க போயிருப்பாரு? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இரு, ஃபோன் வச்சு பார்க்குறேன். ஹலோ நிதிஷ், நான் தமிழ் பேசுறேன். சொல்லுங்க தமிழ். எப்படிங்க? நான் இங்க நல்லா தான் இருக்கிறேன். லாவணி தான் பெஜாரா இருக்கிறா. ஏன், என்னாச்சு அவளுக்கு? நீங்க பாட்டு அவளோட சண்டை போட்டு போயிட்டீங்க. அவ அம்மாவோட சண்டை போட்டு இங்க வந்துருக்கிறா. ஓஹோ, அவன் கூட சண்டை ஒன்று எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடந்துச்சா? கேட்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிதிஷ், நான் சண்டை போட்டு அவ இங்க வந்திருக்கிறான்னு சொல்றேன். நீங்க ஹாப்பியா இருக்குன்னு சொல்றீங்க. தப்பா எடுத்துக்காங்க தமிழ். அத்தையோடு இருக்கிற வரைக்கும் லாவணி அவனால திருத்தவே முடியாது. நாங்க ஒன்னா வாழவும் முடியாது. சோ அவளை எப்படியாவது அத்தைகிட்ட இருந்து பிரிச்சு என்னோட கூட்டிட்டு போனதான் என்னோட பிளானே. அப்படி நடந்தா சந்தோஷம் தானே பண்ணும். சரி, நீங்க வேற கோச்சிங் படி தான் சொல்றாளே, எங்க இருக்கிறீங்க? நான் கோச்சிக்கிட்டுலாம் போல தமிழ். அப்பா சொன்னதுனால பெங்களூருக்கு ஆஃபீஸ் விஷயமா வந்திருக்கேன். என்ன நினைச்சு அவ ஃபீல் பண்ணணும்னு தான் நான் சொல்லாம வந்தேன். நல்லா பண்ணீங்க போங்க. இப்போ ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணுகிறா. நோ ப்ராப்ளம், அவளை நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில் நான் சென்னை வந்துடுவேன். வந்துட்டு லாவணி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நிஜமா சொல்றீங்க? பா, உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆடுபோம். நான் பயந்துனே இருந்தேன். நல்ல வேலை நீங்களே சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க. சரி சரி, நீங்க நேர்ல வாங்க, பேசிக்கலாம். ஓகே தமிழ், பாய். என்னங்க சொன்னாரு? குட்டிமா, அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லையா. ஒரு வேலை விஷயமா ஒரு பெங்களூர் போயிருக்காரு. நாளைக்கு வந்துருவாரு. வந்த உடனே லாவணியை கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷங்க. நான் போய் லாவணி கிட்ட வந்து அவசரப்படாத. நாளைக்கு ஒரு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? எப்படியோங்க அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா சரி.